ஹாய் வியூவர்ஸ், நினிதா வில்லிக்கும் சீரியல் இன்னைக்கு எபிசோட அப்டேட் பண்ணலாம் வாங்க. சமீர் வந்து நித்யா வந்து லவர்ஸ் பார்க் கூட்டிட்டு போயிட்டு நித்யா கிட்ட வந்து ரொம்ப ரொமான்டிக்கா பேசி நித்யா வந்து கிஸ் பண்ண ட்ரை பண்றாரு சமீர். அந்த சமயத்துல போலீஸ்மேன் வந்து நித்யா கிட்ட சமீர் கிட்ட வந்து கேக்குறாங்க, நீங்க யாரு, நீங்க என்ன பண்றீங்க இங்க? சரி, அந்த பொண்ணு உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு போலீஸ்மேன் வந்து சமீர் கிட்ட கேட்கும்போது சமீர் வந்து போலீஸ்மேன் கிட்ட வந்து சொல்றாரு, இந்த பொண்ணு வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாம நானும் இவ்வளவு வந்து லவ் பண்றோம், எனக்கும் இவளுக்கும் வந்து மேரேஜ் ஆக போகுது, என்னுடைய வருங்கால மனைவின்னு சொல்லிட்டு சமீர் பாத்தீங்கன்னா வந்து போலீஸ்மேன் கிட்ட சொல்லும்போது போலீஸ்மேன் வந்து நித்யாக்கியும் சமீர்கிட்டையும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களை பார்த்தா வந்து ரொம்ப டவுட்டா இருக்கு, காரை விட்டு கீழே இறங்கி வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும்னு சொல்றாரு. போலீஸ்மேன் வந்து அது மாதிரி சொல்லும்போது நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து நித்யா கிட்ட வந்து சொல்றாரு, நித்யா அந்த டீ கிளாஸ் எடுத்து கையில வச்சுக்கோன்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப வேகமா ஓடிட்டு போறாரு. போலீஸ்மேன் கிட்ட வந்து மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சமயத்துல சமீர் வந்து ரொம்ப வேகமா காரை ஓட்டும் போது நித்யா கையில வச்சிருக்கக்கூடிய அந்த ரொம்ப கொதிக்கிற அந்த டீ வந்து சமீர் மேல வந்து கூட்டிடுது. அப்போ நம்ம சமீர் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து வேதனை அடைகிறாரு, ரொம்ப வந்து அவசரப்படுறாரு. சமருடைய அந்த அவஸ்தையை பார்த்து நம்ம நித்யா வந்து ரொம்ப துடிச்சு போறாங்க. சமீர் நித்யாவுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தெருவுல வந்து காரை நிறுத்திட்டு நித்யா கிட்ட வந்து சொல்றாரு, நித்யா நீ பயப்படாத நித்யா, போலீஸ்மேன் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த சமயத்துல நம்ம நித்யா வந்து சமீர் கிட்ட வந்து சொல்றாங்க, என்ன சமீர் இது மாதிரி சொல்லிட்டேன், நம்ம வந்து போலீஸ் கிட்ட மாட்டிருப்போம், அப்படி மாட்டிருந்தா நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம விஷயம், ஏன் சமீர் இது மாதிரி நடந்துக்கிற, நம்ம மாட்டிருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகுறது, அதுவும் நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சா நம்ம நிலைமை என்ன ஆகுறது, ஏன் சமீர் இது மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நித்யா வந்து சமீர் கிட்ட கேட்கும்போது சமீர் வந்து சொல்றாரு, நித்யா எதுக்காக வந்து இப்படி பயப்படுற, நீ உனக்கும் எனக்கும் வந்து மேரேஜ் ஆக போகுது, எதுக்காக வந்து நீ இப்படி பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சமீர் வந்து நித்யா கிட்ட கேட்கும்போது நித்யாக்கும் சமீருக்கும் இடையே வந்து ரொம்ப செல்லமான ஒரு சண்டை ஏற்படுது. அந்த சமயத்துல நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து தன்னுடைய கார்ல இருக்கக்கூடிய டேப் ரெக்கார்டை வந்து தெரியாம வந்து ப்ளே பண்றாரு. அந்த டேப் ரெக்கார்ட்ல ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு லவ் சாங் வந்து ப்ளே ஆகுது. அதை கேட்டுட்டு நித்யாவும் சமீரும் வந்து ரொம்ப வந்து சந்தோஷம் அடைறாங்க. அவங்க வந்து மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க, திரும்பவும் சிரிச்சுக்கிட்டு ரொம்ப மனசு விட்டு ரொம்ப ரொமான்டிக்கா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல நம்ம சமீர் வந்து நித்யா கிட்ட வந்து சொல்றாரு, நித்யா நமக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது, நமக்கு வந்து குழந்தைகளும் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் வந்து சொல்லும்போது நம்ம நித்யா வந்து ரொம்ப வெட்கப்படுறாங்க. வெட்கப்பட்டு சமீர் கிட்ட வந்து சொல்றாங்க, சமீர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெட்கப்பட்டு நம்ம நித்யா வந்து சமீர் கிட்ட சொல்லும்போது நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து நித்யா ரொம்ப வெட்கப்படுறத பார்த்துட்டு நம்ம சமீர் நித்யா வந்து கிஸ் பண்ண ட்ரை பண்றாரு. நித்யா அந்த சமயத்துல ரொம்ப வெட்கப்பட்டு காரை விட்டு இறங்கி தன்னுடைய வீட்டுக்கு வந்து ஓடி போறாங்க. அது நம்ம முகேஷ் கிட்ட பரதேஷ் வந்து கேட்குறாங்க, நான் வீட்டுக்கு வந்த விஷயம் வந்து சமீருக்கு தெரியுமா தெரியாத, நீங்க சொன்னீங்களா இல்லையா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வந்து சமீரை வந்து ஆளையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு சமீர் எங்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சமீர் நம்ம வந்து முகேஷ் கிட்ட பரதேஷ் வந்து கேட்கும்போது முகேஷ் பரதம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சமீர் வந்து இங்க போயிருக்கான் அங்க போயிருக்கான்னு சொல்லிட்டு ஏதேதோ காரணங்களை சொல்லி சமாளிக்கிறாங்க. நித்யோட பாட்டியும் பிரீத்தியோட அம்மாவும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பிரீத்தியோட அப்பா வந்து நித்யோட பாட்டிகிட்ட வந்து சொல்றாங்க, நித்யாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது, கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாம் வந்து நித்யோட அப்பா எங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்க போறாங்க, அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன், அது மட்டும் இல்லாம நித்யாவுக்கும் சமீருக்கும் வந்து கல்யாணம் நடக்க போகுது, அந்த சமயத்துல நித்யாவை வந்து சமீருக்கு வந்து கன்னியாதானம் செஞ்சு கொடுக்கணும், அந்த சடங்கை வந்து நித்யோட அப்பா தான் செய்யணும், நான் என்ன பண்ண போறேன், எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு பிரீத்தியோட அப்பா வந்து நித்யோட பாட்டி கிட்ட வந்து சொல்லும்போது நித்யோட பாட்டி வந்து சொல்றாங்க, நீங்க எதுக்கும் வந்து கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, கண்டிப்பா வந்து நித்யோட கல்யாணத்துக்கு வந்து நித்யோட அப்பா வருவாருன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையா வந்து பிரீத்தியோட அப்பா கிட்ட வந்து பதில் சொல்றாங்க நித்யோட பாட்டி. சமீர் தன்னோட அம்மா பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. சமீரும் சமரோட அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. தருணத்துல சமரோட அத்தை வந்து சமரோட அம்மா கிட்ட வந்து கேட்டாங்க, கார் ஏதோ டேமேஜ் இருக்கு, என்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, ஏன் சொல்லி காலையில வந்து நீ நித்யா வந்து கார்ல போனீங்க, உங்களுக்கு என்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது சமீர் பாத்தீங்கன்னா வந்து தன்னுடைய அத்தையோட கேள்விக்கு வந்து ரொம்ப நல்லா பதில் சொல்றாரு, நித்யாவும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், அப்படி இருக்க பட்சத்துல நித்யாவை நான் கார்ல கூட்டிட்டு போறது வந்து தவறு இருக்கு, அது மட்டும் இல்லாம நீங்க நினைக்கிற மாதிரி நித்யாவுக்கும் எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகல, நாங்க நல்லா தான் இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து தன்னுடைய அத்தையோட கேள்விக்கு வந்து ரொம்ப வந்து நல்லா வந்து பதில் சொல்றாரு. சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா தன்னுடைய அம்மாட்ட வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து பேசுறாரு. யூகி அர்ஜுன்கிட்ட வந்து கேட்குறாங்க, அர்ஜுன் ஏன் இதை நடத்துக்கிற, நீ சிவானிக்காக சப்போர்ட் பண்ணி எல்லாருக்கும் வந்து சண்டை போடுறேன், இப்படி சிவானிக்கும் உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு யூகி வந்து கேட்கும்போது அர்ஜுன் வந்து சொல்றாங்க, சிவானியும் நானும் வந்து லவ் பண்ணோம், என்னுடைய ஃபேமிலிக்காக தான் வந்து நான் சிவானியை பிரிஞ்சிருக்கேன், என்னுடைய ஃபேமிலி தான் முக்கியம் சொல்லிட்டு நான் சிவானியை பிரிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் வந்து யூகி கிட்ட வந்து சொல்றாரு.
நித்யாவும் ஜூகியும் வந்து போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. நித்யா பாத்தீங்கன்னா வந்து தன்னுடைய பெரியமா வீட்டுடைய வாசலுக்கு வெளியே நின்றுக்கிட்டு தன்னுடைய அப்பாவையும் ஜூகியும் பார்த்துட்டு வந்து ஜூகி கிட்ட வந்து போன் பேசிட்டு இருக்காங்க நித்யா. நம்ம ஜூகி வந்து நித்யா கிட்ட வந்து போன்ல என்ன சொல்றாங்கன்னா, நித்யா யாராவது பெற்ற பொண்ணுடைய கல்யாணத்துக்கு வந்து போகாம இருப்பாங்களா? அது மட்டும் இல்லாம பொண்ணு வந்து கன்னியாதானம் செஞ்சு கொடுக்கணும். அந்த கன்னியாதானம்ன்றது எவ்வளவு பெரிய சடங்கு, அதை பண்ணா எவ்வளவு பெரிய புண்ணியம், அதை நடத்தி முடிச்சா எவ்வளவு பெரிய புண்ணியம் வந்து சேரும் அவருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல வந்து பொண்ணுடைய கல்யாணத்துக்கு வந்து போகாமலே யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நித்யோடைய அப்பா காதல விடுற மாதிரி ரொம்ப கஷ்டமா சொல்றாங்க. அதை கேட்டுட்டு நம்ம நித்யோடைய அப்பா பத்தி வந்து யோசிச்சிருக்காரு, நித்யோடைய கல்யாணத்துக்கு போலாமா வேணாமா. ஏன்னா தமிழோட அம்மாவும் தமிழ் நடந்துக்கிட்ட விதத்தை பத்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த தருணத்துல நித்யா வந்து போன் பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து நித்யோட பெருமை வந்து பாக்குறாங்க. யூகியோட பேச்சு கேட்ட பிறகு நித்யோட அப்பா மனசு மாறி நித்யோட கல்யாணத்துக்கு போக போறாரா இல்லையா. யூகி நித்யாவுடைய பிளானை தெரிஞ்சுக்கிட்டு நித்யோட பெரியமா நித்யோடைய அப்பாவை வந்து நித்யோடைய கல்யாணத்துக்கு போக விடாம தடுக்க போறாங்களா இல்லையா, அதை பத்தி நெக்ஸ்ட் எபிசோட்ல அப்படின்னு நான் சொல்றேன். இது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்டிக்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம JTV ஜெய் என்டர்டைன்மெண்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட அப்டேட்ல உங்களை எல்லாரையும் மீட் பண்ற வரைக்கும் இங்கிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு